தமிழாள் உன் புகழ் பாடி தேவானா தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே ஒருவானவா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே ஒருவானவா. எனை சோளம் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. எனை சோளம் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உணராக்கி அருள்வாயப்பா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயோ திருநாயகா. வரம் தருவாயே ஒருவானவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் புனித திங்கட்கிழமையில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் பெற்று நம்முடைய வாழ்வின் பயணத்தில் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழும் பொருட்டு இந்த பலியிலே கலந்து கொள்வதற்காக இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார். இந்த நாளில் எல்லா செயல்களிலும் ஆண்டவருடைய கரம்தாமே உடனிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். மரிய பத்தி வியாகமாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி. இந்நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேத்தி நிக்சியின் 16வது ஆண்டு பிறந்த நாள் நினைவு பலியாகவும், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கும் அவள் நல்ல முறையில் தேர்ச்சி அடையும்படியாகவும், பேத்தி மூவருக்கும் பேரன் செர்வினுக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாகவும், மகன் மருமகள் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், மகள் குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆஸ்வதிக்கவும், மருமகன் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும், பங்கு தந்தை அருட்செய்வருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டுவோம். அந்தோணியம்மாள் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த சேவியர் வியாகப்பன் சபரியம்மாள் ராஜ் மிக்கேல் மாதம்மாள் மிக்கேல் சுசை மிக்கேல் மிக்கேல் அந்தோணி மரிய அந்தோணி சபரிமுத்து சபரியம்மாள் பரமேஸ் சின்ன அந்தோணி பெரிய அந்தோணி மிக்கேலம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இருநித்தி இழைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டிக் கொள்வோம். அந்தோணியம்மாள் ஒப்புடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி. தனது மகள் லிடோவுக்கு சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், பேர குழந்தைகள் அனைவரும் ஒழுக்கம் ஞானம் நிறைந்த பிள்ளைகளாக வளரவும், மூத்த மகள் குடும்பத்தில் அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்கும்படியாகவும், செய்யும் தொழில் விருத்தியடையவும், சிங்கப்பூரில் வசிக்கும் இளைய மகளுக்கும் தேவையான எல்லா நன்மையான காரியங்களையும் இறைவன் கொடுத்து வழிநடத்தும்படியாகவும், பங்கு தந்தை அருட்செய்வருடைய நினைத்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், புனித செபஸ்தியார் வழியாக கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக நன்றியாக ஒப்புக் கொடுத்து இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளை வானுருத புனிதரனை வரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையில் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினா நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 வரை. அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தழைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றங்கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித வாரத்தின் திங்கட்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் 2 பேருடைய செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒன்று, இயேசுனுடைய காலடிகளில் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை ஊற்றிய மரியா. இன்னொன்று, இவ்வளவு தைலத்தை ஏன் ஏழைகளுக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாது என்று கேட்ட யூதாஸ் இஸ்காரியோத்து. இந்த 2 பேருடைய செயல்களும் நமக்கு சொல்லுகிற வாழ்க்கைக்கான பாடம் என்ன என்பதனை தியானிக்க இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை ஆண்டவருடைய காலடிகளில் ஊற்றி தன்னுடைய கூந்தலால் அவரை துடைத்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். யோவான் 12 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன? கூந்தலால் துடைத்தார், அதன் பிறகு தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அதுதான் சொல்லுகிற செய்தி என்ன என்பதை தியானிக்க நாம் முற்படுவோம்.
இயேசு என்பவர் ஒரு நறுமண தைலம். அந்த இயேசு என்கிற நறுமண தைலத்தின் வாசம், அந்த மணமானது உலகம் முழுவதும் வீசப்பட வேண்டும் என்பது தந்தையாகிய கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. அதைத்தான் இயேசு சிலுவையில் செய்தார். அன்பார்ந்தவர்களே, எப்படி இந்த பெண் இயேசுனுடைய காலடிகளில் அந்த நறுமண தைலத்தை ஊற்றினாளோ, அதுபோல இயேசு சிலுவையில் தமது உயிராகிய நறுமண தைலத்தை உலகமாகிய இந்த மானுடத்தினுடைய கால்களில் ஊற்றினார். சிலுவையில் மானுடத்தின் கால்களில் இயேசு என்னும் நறுமண தைலம் ஊற்றப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, மனம் கமழும் உயிர்களாக இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் மனம் வீச வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் தன்னுடைய உயிராகிய நறுமண தைலத்தை கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதனுடைய பொருள் என்ன? நம்பிக்கை கொண்ட மனமானது நறுமண தைலத்தால் ஊற்றப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு என்கிற அந்த நறுமண தைலத்தால் ஊற்றப்பட்ட மனம் அந்த நம்பிக்கை கொண்ட மனமாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறிவிடுகிறது. ஆகவே இன்றைக்கு பலருடைய உள்ளம் அல்லது யாருடைய உள்ளமெல்லாம் நம்பிக்கை கொண்டுள்ளதோ அந்த உள்ளமெல்லாம் உண்மையில் மனம் வீசுகின்ற உள்ளமாக இருக்க முடியும் என்பதை சொல்வதற்காகவே அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் யூதாசினுடைய செயல் எதை குறிப்பிடுகிறது? அன்பார்ந்தவர்களே, இயேசுவோடு இருந்த யூதாசுக்கு இயேசு என்கிற நறுமண தைலத்தினுடைய மனம் தெரியாமலேயே இருக்கிறது. அந்த மனத்தினுடைய வாசம் அறை மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் என்பது யூதாசுக்கு தெரியாமல் இருக்கிறார். ஆகவேதான் அந்த நறுமணம் அவனுடைய கண்களுக்கு தெரியவில்லை, மாறாக பணம் அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. இதை எப்படி காசாக்கலாம், எப்படி வியாபாரம் செய்யலாம் என்பது யூதாசினுடைய எண்ணமாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவன் பார்வை எப்படிப்பட்டது என்று சொன்னால் உலகத்தினுடைய பார்வையில் இருக்கிறார். அவனுடைய பார்வை ஒரு உலக இச்சையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பார்வையாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். முதல் வாசகத்தில் என்ன வாசிக்க கேட்டோம், அதில் மிக அழகான ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்று சொல்லப்படுவதனுடைய பொருள் என்ன? யாருடைய மனம் இயேசு என்கிற நறுமண தைலத்தால் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த மனம் நிச்சயமாக பூரிப்படையும், அந்த மனம் எப்போதும் நிறைவடையும். ஆகவே நறுமண தைலத்தால் நிரப்பப்பட்ட இந்த பூரிப்படைகின்ற மனம் எல்லாத்தையும் பார்த்தா என்ன செய்யும்? இந்த இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த மரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த செடி கொடிகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த நிலவு வானம் எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வியக்கும். ஆனால் பூரிப்படையாத ஒரு மனம் என்ன செய்யும்? அந்த மனம் வெயிலடிச்சா என்ன கொடுமையா இருக்குன்னு சொல்லும், மழை பெஞ்சா ஏன் தான் இப்படி பெய்யுதுன்னு தெரியல என்று சொல்லும், எதை கண்டாலும் குறை கூறும். அதுதான் யூதாசினுடைய மனம், அதுதான் யூதாசினுடைய உள்ளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்போதும் தீமையால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய மனம் பூரிப்படைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு என்கிற நறுமண தைலத்தால் நாம் நிரப்பப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனமெல்லாம்
பூரிப்படைகின்ற மனமாக இருக்கும். நம்முடைய வாழ்வெல்லாம் மனம் வீசுகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதைத்தான் அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நறுமண தைலத்தால் இன்னும் அதிகமான இயேசு என்கிற அந்த நறுமண தைலத்தால் நாம் நிரப்பப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? எல்லோரும் வாழ்வார்கள், எல்லாரும் வாழட்டும், நானும் வாழ்வேன், நானும் சான்று பகர்வேன், எல்லோரும் ஆண்டவருக்கு சான்று பகரட்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனமாக இருக்கும் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். நாம் நினைச்சு பார்ப்போம், நாம் இயேசு என்கிற நறுமண தைலத்தால் ஊற்றப்பட்டிருக்கிறோமா? ஊற்றப்பட்டிருந்தால் அந்த மரியா போல நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் யூதாசினுடைய மனநிலை கொண்டதாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். சிந்தித்து பார்ப்போம். இறையருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வேன், வான்மலை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தாள் காற்றிலும் வாழ்வேன், வான்மலை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீர் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையின் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொழிலத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இதய வேந்தேவா என் இன்ப மன்னவா இதய வேந்தேவா என் இன்ப மன்னவா கண்ணில் நீ நிறைந்தாயே நான் மண் மீது மடிகின்றேன் கண்ணில் நீ நிறைந்தாயே நான் மண் மீது மடிகின்றேன் என்னோடு நீ சேர உன்னோடு நான் வாழ பண்பாடி அழைக்கின்றேன் என்னோடு நீ சேர உன்னோடு நான் வாழ பண்பாடி அழைக்கின்றேன் இதய வேந்தேவா என் இன்ப மன்னவா பாரில் என்னை தேடினாய் நான் பாதையில் அழுகின்றேன் பாரில் என்னை தேடினாய் நான் பாதையில் அழுகின்றேன் என்னுள்ளம் நீ தேட உன் உள்ளம் நான் தேட எந்நாளில் கண்டடைவேன் என்னுள்ளம் நீ தேட உன் உள்ளம் நான் தேட எந்நாளில் கண்டடைவேன் இதய வேந்தேவா என் இன்ப மன்னவா யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரனுமான எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் எம் இதயங்களில் பற்றி எரியும் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக எம்மில் மீண்டும் கட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக அயராமல் விளைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக அவ்விதைகள் அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் அறிந்து நீதியின் ஆதிக்கம் அடைந்து உமது மாட்சி உமது மாற்றி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.